வெல்கம் டு டிடிஆர்இ கிரியேஷன். இந்த கிளாஸில் நம்ம எந்த ஸ்டிச்சை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன கிளாஸில் பார்த்த புட்டாஸோடைய கண்டினியூட்டி தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். சரிங்களா? போன கிளாஸில் வந்து ஒரு 5 புட்டாஸ் பார்த்தோம். இப்போ 6வது புட்டாஸ் எது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் இதில் போட்டோம்ல, அந்த இதிலே வந்து சுகர் பீடு சேர்த்து எப்படி போடுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கிளாஸு பாருங்கள். பெரிய பீடை கொடுத்து அதுக்கப்புறம் சுகர் பீடு. பீடு இறங்காது. குட்டி லாக் போட்டு லாக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வேலை இப்படியும் போடலாம். இன்னொரு மெத்தட் இருக்குது. எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு செயின் கொடுத்துக்கணும். எது வரையும் நமக்கு அந்த புட்டாஸ் வருமோ அது வரையும் கொடுத்துட்டு சுகர் பீடு, பெரிய பீடு அப்படியே கண்டினியூவாகவே ரெண்டுத்தையும் கீழே இறக்கிட்டு திரும்ப அதே மாதிரி நமக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வேணும்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில், அப்படி இல்லைன்னா கிராஸாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி. இப்படியும் கொடுக்கலாம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு இது ரொம்ப மேடாக தெரியுது பாருங்கள். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, திரும்ப லைட்டாக இன்னும் ஒரு செயின் நெருக்க கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம இது மாதிரியும் கொடுத்துக்கலாம். சரிங்களா? சுகர் பீடோடு எப்படி போடுறதுங்கிறத பார்த்தாச்சு. ஓகேங்களா? அடுத்த புட்டாஸ் எப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து கோதுமை பீடுன்னு சொல்லுவாங்க. இது கிராஸாக இதுக்கு இடையில. இப்போ நம்ம முன்ன கொடுத்த மாதிரி செயின் ஸ்டிச் கொடுத்து அதுக்கப்புறமேட்டு நம்ம இங்கே கொண்டு வரலாம். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம நாட் போட முடியாதுல்ல அப்படின்றதுனால
புட்டாஸ் போடும்போது எப்போதுமே நம்ம அது மாதிரி தான் கொடுக்கணும். ஓகேங்களா? குட்டி செயின் கொடுத்து சென்டராக ஒரு குட்டி பீடு கொடுத்தும் ஃபினிஷ் பண்ணலாம், இல்லை அப்படியே விடலாம். அந்த சுகர் பீடு கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இதிலே வந்து நம்ம அந்த சுகர் பீடு கூட கொடுக்கலாம். இந்த பீடுக்கு வந்து சுகர் பீடு கொடுத்தோம். நம்ம ஒரு புட்டாவும் நீங்கள் போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் எப்படி போடலாம் அப்படின்றது. சரிங்களா? அதில் ஒரு கொஞ்சம் புட்டாஸ் மட்டும் உங்களுக்கு நான் எப்படின்றத போட்டு காமிக்கிறேன். ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் ஒரு புட்டாஸ் டிசைன் இருக்கும். நீங்கள் வந்துட்டு அவங்க கஸ்டமர் என்ன டிசைன் கேட்குறாங்களோ அதுதான் போட முடியாது. நம்ம பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஒரு ஐடியா கிடச்சிரும். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா போடலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம முன்ன ஒரு புட்டாஸ் வந்து சுகர் பீடு ரவுண்டாக இந்த பீடை சுற்றி சுகர் பீட் கொடுத்தோம்ல, அந்த மாடலில் ஃபஸ்ட்டு போடுறீங்க. போட்டுட்டு அதுக்கு மேலே அதை விட இந்த சென்டர் பீடை விட சின்ன பீடு, ஓகேங்களா, அதை கொடுக்க போகிறோம். இது ஒரு மாடல்.
சென்டர் பாயிண்ட் எடுத்து இந்த மூணும் ஒரே ஷேப்பில் வர மாதிரியே நம்ம போடலாம். ஓகேங்களா? இப்போ இது எப்படின்றத பார்த்துட்டிங்களா? இப்போ இதுலேயே வந்து நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். நீங்கள் தனித்தனியாக தான் போடணும். போட்டுட்டு இங்கேயே நம்ம இந்த இடத்துலையே இப்படியும் போடலாம். அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு இந்த வீடியோவை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அது வந்து ரொம்ப நெருக்கமாக போடும்போது எட்ட வந்துடும். இது நம்ம வந்து என்ன செய்கிறோன்னா, அந்த சென்டர் பீடை வந்து கொஞ்சம் தூரத்தில் இருந்து கேப், இந்த இடத்துல கேப் வர மாதிரி போட்டோன்னா உங்களுக்கு 3 பீடும் பக்கத்துலேயே போடுற மாதிரி நமக்கு இடம் கிடச்சிடும். இப்போ இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு இங்கே இடையில நம்ம ஒரு சுகர் பீடு கூட கொடுத்துக்கலாம். சரிங்களா? இல்லை அப்படின்னா இந்த இடத்துல அதே பீடையே கூட கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்த புட்டாஸ் வந்துட்டு முதல்ல சென்டராக ஒரு பெரிய பீடு கொடுத்துக்கிறோம். நீங்கள் 1ஆம் நம்பர் பீடு, 2ஆம் நம்பர் பீடு உங்களுக்கு எந்த சைஸு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி, அதனால தான் நான் பெரிய பீடுன்னு மட்டும் சொல்கிறேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு செயின் லென்த்தாக நமக்கு எந்த அளவு இது லென்த்து வரும்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி. இல்லை உங்களுக்கு ரொம்ப இடிக்குது, இப்போ இதை வச்சு பார்த்திங்கன்னா இந்த சுகர் பீடு மேலே தூக்கிட்டு வர மாதிரி இருக்குது பாருங்கள். அப்போ அது மாதிரிலாம் இருந்ததுன்னா கொஞ்சம் எடுத்துட்டு, ஏன்னா நம்ம ஸ்டார்டிங் போடும்போது இது வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த புட்டாஸே வந்து நிறைய போடுவோம் ஒரு ப்ளவுஸில். அப்போ இது புட்டாஸ் போடும்போது மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக போடுற மாதிரி இருக்கும். அடுத்தடுத்த புட்டாஸ் வந்துக்குள்ள உங்களுக்கு அளவு தெரிஞ்சிடும். ஒரு புட்டா போடும்போதே எந்த அளவு நம்ம போடணும், எந்த அளவு கேப் விடணுன்றது தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமேட்டு அதை நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் நானும் பொறுமையாக போடுறேன். அளவு எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றதெல்லாம் தெரியணும். இப்போ நேர் ஆப்போசிட் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த கிராஸில் வர்றது நீங்கள் இந்த புட்டா ஃபுல்லாக முடிக்கும்போது உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்படி கொடுத்தா நமக்கு இன்னும் ரொம்ப ஈஸி போல் அப்படின்றது தெரிஞ்சிடும். சரிங்களா? அடுத்த புட்டா பீடு வந்து கோக்கும் போதே பார்த்து எப்படி கோக்கணுன்றதையும் பார்த்து போட்டுக்குங்க. இப்போ இது ரொம்ப லென்த்து வருது பாருங்கள். அப்போ நம்ம அளவு வந்து இதை கம்மி பண்ணிக்கணும். நேர் ஆப்போசிட்டையும் கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு கொடுக்கும்போது இது கிராஸ் வருது. அப்போ கிராஸ் வருதுனாலே இங்கே ஒரு லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஆப்போசிட் சைடு போங்க. அப்போ உங்களுக்கு நேராகவே இருக்கும். அது நம்ம என்ன தான் நம்ம கொடுத்தாலும் இப்போ நேர் வந்துருச்சு பாருங்கள். ஓகேங்களா? இன்னும் ஒரு செயின் போட்டு தான் போடணும். அது முடிஞ்சிச்சு. குட்டி செயின் கொடுத்து அடுத்தது ஆரம்பிங்க. உங்களுக்கு கரெக்டாகிடும்.
புட்டாஸ் போடும்போது எப்போதுமே கொஞ்சம் பொறுமையாகவே தான் போடணும். நம்ம ஃபாஸ்ட்டாக போட முடியாது. நம்ம எந்த இடத்துல பிரிஞ்சுக்கிட்டு வரோன்றது நமக்கு தெரியாது. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பொறுமையாக போடுங்க. இப்போ உங்களுக்கு அந்த டிசைன் அழகாக வந்துருச்சு பாருங்கள். ஏன் இது மாதிரி ஸ்ட்ரைட்டாக போட்டு அதுக்கப்புறம் கிராஸில் போடுறேன் அப்படின்னா, நீங்கள் வரிசையாக போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வருமானது நமக்கு டவுட்டு. அப்படின்றதுனால அது மாதிரி கொண்டு வந்துக்குங்க. சரிங்களா? இன்னொரு செயின் கொடுத்துக்கோங்க. ஃப்ளவர் மாதிரி அழகாக கிடச்சிரும். இது எப்படி போடணுன்றது புரிஞ்சுங்களா? கொடுத்துட்டு லாஸ்ட்டாக சென்டர் பீட்லேயும் கொடுத்து த்ரெட்டை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஓரத்தில் இருக்கிற அந்த வாட்டர் பீட்லேயுமே நம்ம இது மாதிரி கொடுத்து நாட்டுக்கு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதில் இந்த இதில் வந்து ரவுண்டு சுகர் பீடு கொடுத்து நம்ம இதை போடலாம். அப்படி போடும்போது இந்த பீடு எக்ஸ்ட்ரா வரும். சரிங்களா?